இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களில் மாவட்ட நீதிமன்றங்களில் 32% நீதிபதிகளுக்கு உண்டான பணியிடங்கள் இன்றைக்கு காலியாக இருக்கின்றன. இதை எதிர்த்து வழக்கறிஞர் சங்கங்கள் வழக்கறிஞர் சமூகம் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு மோடி அரசு இன்றைக்கு வழக்கறிஞர் திருத்த சட்ட மசோதாவை 2025 இன்றைக்கு கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருத்த மசோதா என்பது வழக்கறிஞருடைய பொதுமக்களுக்காக வழக்கறிஞர் உரிமைகளுக்காக வேலை நிறுத்த போராட்டம் நடத்தலாம் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு இன்னைக்கு முயன்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வழக்கறிஞர் நிறுவனங்களை இங்கே கொண்டு வந்து வழக்காடுவதற்கு கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் உள்ள வழக்கறிஞருக்கு திறமை இல்லாமல், மாநிலங்களில் உள்ள வழக்கறிஞருக்கு திறமை இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்து வழக்கறிஞர்களை சிதைக்கும் வண்ணம் வெளிநாட்டில் அனுமதிப்பதற்கு இந்த மசோதா என்பது உதவுகிறது. அது மட்டுமில்லாமல் வழக்கறிஞருடைய பார் கவுன்சில் என்பது தனியானது, வழக்கறிஞர்கள் தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய ஆட்சியில் இருந்து 3 பேர் அகில இந்திய பார் கவுன்சிலில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி வழக்கறிஞருடைய உரிமைகளை தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கறிஞருடைய உரிமைகளை தலையிடுவது என்பது இதை கண்டித்து சென்னை உயர் நீதிமன்ற வாயிலே ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், அகில இந்திய வழக்கறிஞருடைய சங்க குழுமம் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாடு முழுக்க போராட்டம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர் போராட்டம் தீவிரமடையும். இந்த மசோதாவை குப்பை தொட்டியில் வீச வேண்டும் என நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். வரையறையை எப்போ வேண்டாலும் பயன்படுத்தலாம் என்ற அதிகாரத்தை கொடுக்கின்றது. அதே போன்று வழக்கறிஞர்களினுடைய தொழில் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலான சட்ட சரத்துக்களை இதில் கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டாலே அவர்கள் சங்கத்திலேயோ பார் கவுன்சிலேயோ வேட்பாளராக போட்டியிட முடியாத அளவிற்கான சட்ட சரத்துக்களை இதில் சேர்த்திருக்கின்றார்கள். இது இயற்கை நீதிக்கு முரணானதாகும். இது ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து சரத்துகளுக்கும் எதிரானது. எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மக்கள் மன்றத்திற்கு வந்து இந்த சட்ட திருத்த மசோதாவை தோல்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மத்திய அரசு எப்படி இந்த நாட்டை அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு விற்றார்களோ அதை போலவே இந்த சட்ட துறையையும் தனியாருக்கு தாரை வார்க்கின்ற ஒரு பெரும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தை சார்ந்த ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், அகில இந்திய வழக்கறிஞர் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் துவங்கி இருக்கிற போராட்டம் தமிழகம் முழுக்க இந்த சட்டம் திரும்ப பெற வரை தீப்பற்றி எரியும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம்.